வெளியில தூறலும் சாரலுமா வெதர் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. இந்த நேரத்தில சுட சுட டீயோட சூடான ஒரு பக்கோடா இருந்தா இன்னுமே சூப்பரா இருக்கும். இதுக்கு கடலை மாவு பயன்படுத்தாம ஹெல்த்தியான ஒரு ராகி பக்கோடா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 1/4 கிலோ வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில சேர்த்துக்கணும். கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் பொடியா நறுக்கி அதையும் சேர்த்துக்கணும். 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். வெங்காயமும் உப்பும் சேரும்போது இதில தண்ணி விடும். அத பார்த்துக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இன்னைக்கு 1 கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். இது வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சமா கையில தண்ணி விட்டு, அத தெளிச்சு பக்கோடா மாவு பதத்துக்கு பெசஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மாவ நல்லா இந்த பதத்தில பெசஞ்சுட்டு, இத சூடான எண்ணெயில கிள்ளி கிள்ளி போட்டு, அடுப்ப மிதமான தீயில வச்சுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு கிரிஸ்பியா வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். கடலை மாவு பக்கோடா விட இது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க.